வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பிஇசிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங்கில் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக நீங்கள் யாராக இருந்தாலும் சிஎஸ்சி பற்றின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறதுலேருந்து இது எது சம்மந்தமான ஒரு படிப்பு, இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம், இது முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பற்றின ஒரு அடிப்படையான விஷயங்களை உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ஒரு 4 years அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர்ஸ் தெரியாமல் நம்ம யாருமே இல்லை. இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகிறதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சிஎஸ்சியில் நம்ம படிப்போம். இந்த கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி புது புது அமேசிங்கான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஸ்டடீஸ்லாம் இந்த சிஎஸ்சியில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வெப்சைட்ஸ் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் எது தேடினாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரியான வெப்சைட்ஸ் கூகுளில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷனை தேடுறீங்க, எது சம்மந்தமாக தேடுறீங்கன்னா அதை பற்றி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த வெப்சைட்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக நீங்கள் கற்றுப்பீங்க. முன்னாடிலாம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத காலத்தில் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் இந்த டெக்னாலஜிஸ் ஹெல்ப்போட 10 செகண்ட்லேயோ 10 நிமிஷத்துலேயோ நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தளவு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புது புது டெக்னாலஜிஸ், ஆப்ஸு இது எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி புது ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டூல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் யூஸ் ஆகுது. ஆனால் இந்த லாங்குவேஜை நம்ம டேரெக்டாக கம்ப்யூட்டர் கூட பேசணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அது புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணால் தான் அது மூலமாக நம்மளால் விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உருவான ஒரு கான்செப்ட் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s, அதாவது பைனரின்னு சொல்லுவோம். இதை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ் எதுவுமே கம்ப்யூட்டர்ஸுக்கு புரியாது. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 0s and 1s பயன்படுத்தி கோடு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம ஹியூமன்ஸுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் மாதிரியே ஒரு லாங்குவேஜை உருவாக்கி அதை நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜை 0s and 1s கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டு குழம்பிக்காதீங்க. பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய டூல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இன்றைக்கி உலகத்தில் எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம காமனாக சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ், ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வெப்சைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறமா HTML, CSS இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இது மாதிரியான டெக்னாலஜிஸில்
அதிகமாக வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து சொல்லி தருவாங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ். ஏன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு தான் உங்களால் நிறைய விஷயங்களை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறது பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான டியூரேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இதனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 years. நீங்கள் +1 +2 முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 4 years இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும். இதுவே நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக செகண்ட் இயர், அதாவது லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் சொல்லுவோம், அது மூலமாக போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்க வேண்டாம். ஓவராலாக நீங்கள் 3 years மட்டும் படித்தாலே போதும். +1 +2 முடிச்சுட்டு போகிறவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +1 +2ல் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். 4 வருஷம் பிஇசிஎஸ்சியில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பேசிக்கான காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இது மாதிரியான காமன் சப்ஜெக்ட்ஸ்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் காமனாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து படிக்கக்கூடிய முக்கியமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். பட் இதை தாண்டியும் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். பிஇசிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இதுதான் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஜாப் ரோல்ஸ். இதுலேயே சில ரோல்ஸுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் தேவைப்படும், சில ரோல்ஸுக்கு வந்து கோடிங் தேவைப்படாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UI/UX டிசைனர், அதுக்கப்புறமா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி சில ரோல்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் பெருசாக தேவைப்படாது. பிஇசிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸுக்கு தான் ஜாப்க்கு போவீங்க. என்னென்ன டாப் கம்பெனிஸ்லாம் உங்களை பிஇசிஎஸ்சி கிராஜுவேட்ஸை ஃப்ரெஷராக ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ எக்கச்சக்கமாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1 year 2 years நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு கூட நீங்கள் பெரிய கம்பெனிக்கு மூவ் பண்ணிக்கலாம். பிஇசிஎஸ்சி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் 4 வருஷம் பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போய் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விடவே கூடாது. நீங்கள் மோஸ்ட்லி ஒரு ஐடி கம்பெனிக்கு தான் போவீங்க. அந்த கம்பெனியில் இப்போ ஒரு டெக்னாலஜி, ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே டெக்னாலஜியை வந்து 2 வருஷம் கழித்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெக்னாலஜியை 2 வருஷத்துக்கு முன்னாடியும் மேபி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் டெக்னாலஜி அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நபர் வரலாம். அதனால் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது போயிடும். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இங்கே வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐடி ஃபீல்டை பொறுத்தவரையில் கம்பேரிட்டிவ்லி கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிஇசிஎஸ்சி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான தகவல்கள் எல்லாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து பிஇஇசி பற்றியும் பிஇஇஇ பற்றியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். அதை பற்றியும் உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். இது மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஞாபகமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.